அண்ணா வண்டி பர்ஃபி எவ்வளோண்ணா? பர்ஃபி 210 ரூபா. பேருண்ணா? என் பேர் சுரேஷ். எங்கேருந்துண்ணா வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க? பெரும்பாக்கத்துலேருந்து பண்ணுறோம். இப்போ வியாபாரம்லாம் எப்படிண்ணா போயிட்டுருக்கு உங்களுக்கு? வியாபாரம்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்கிறது இல்லைல்ல. ஆமாம். அதனால் எல்லாருமே இதை தான் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால பரவாயில்ல, அன்னன்னைக்கு வருமானம் வருது. அதை வச்சு தான் குடும்ப செலவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் யாருண்ணா இருக்கா? நானும் ஒய்ஃபும் தான் இருக்கும். ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களும் என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க தான். அவங்களும் வந்து பஸ் ஸ்டாண்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏதாவது படிச்சிருக்கீங்களாண்ணா? நானும் ஒய்ஃபு 2 பேருமே எம்ஏ பிஎட் படிச்சிருக்கோம். ஏதோ வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ண்ணா. கவர்மெண்ட் ஜாப் தான் எங்களுக்கு கிடைக்கணும், அதுதான் கிடைக்கல. அதனால தான் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டோம். இந்த எக்ஸாம்லாம் எழுதுவோம், டிடி எக்ஸாமு, டிஎன்பிசி, அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுது. இப்போ வந்து இந்த வியாபாரத்தை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறோம். ஆமாம், வியாபாரத்தை வச்சு தான் வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதாண்ணா? எங்களுக்கு வந்து ஃபேன் கொஞ்சம் இல்லை எங்கள் வீட்டில். இது மாதிரி ஒரு ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படியா? நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் இந்த வருமானத்தை வச்சு வாங்க முடியல. சரி எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா. சரிண்ணா, ஓகேண்ணா. நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க, நான் உங்களை வாங்கிட்டு வந்து தரேன். ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா. அண்ணா ஃபேன் என்னங்கண்ணா? ஓகேவா? 1 இயர் வாரண்டி. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து இது மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி வியாபார பொருள் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் உங்களால் முடிஞ்சது. இல்லைண்ணா, நம்ம முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? எடுத்துகிட்டு போயிடுங்க.